ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மறுக்கிறீர்கள் என்பதுதான் சிம்பிளாக நான் கேட்கக்கூடிய கேள்வி. நாம் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்த பிறகு இப்பொழுது ஜூலை 28 அன்னைக்கு பிரதமருக்கு 2வது கடிதத்தை நம்முடைய முதலமைச்சர்கள் எழுதியிருக்கிறார். எங்களுடைய தலைவர் முதலமைச்சராக இருந்தப்போ தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகளுக்காக கடிதங்கள் எழுதினதை விமர்சித்து இப்போ இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் என்னென்ன பேசியிருக்கிறார் என்பதை இங்கே கொஞ்சம் ரீவைண்ட் செய்து நீங்கள் பார்க்க வேண்டும். முதலமைச்சர் பேச்சை தான் இங்கே நான் அவை குறிப்பில் குறிப்பிட விரும்புகிறேன். அதை நீக்க மாட்டீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸ்டாலின் அவர்கள் அப்பப்போ எந்திரிச்சு கடிதம் எழுதிட்டு தூங்க போயிடுவார், அவ்வளவுதான். அது அப்படியே கிடக்கும். மானே தேனே பொன்மானே இப்படி கடிதம் எழுதுறது எல்லாம் இனிமே வேலைக்கு ஆகாது. நான் திரும்ப ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்புறம் நீங்கள் பேசியதை அவை குறிப்பில் நீக்க வேண்டியது வரும். நீங்கள் கொடுத்திருக்கிற விதியை நான் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக எடுத்துக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் கொடுத்து தான் பேச வேண்டும். அதெல்லாம் பேசுவதற்கு உங்களுக்கு மானிய கோரிக்கைகள் வருகிறது. மற்ற சமயத்தில் இப்போது அதை அனுமதிக்க இயலாது. அது கவன ஈர்ப்பில் விதிகளின்படி எந்த பொருள் குறித்து நீங்கள் கவன ஈர்ப்பு கொடுத்து சிறப்பு கவன ஈர்ப்பு கொடுத்திருக்கீங்கன்னா அதை குறித்து மட்டும்தான் பேச வேண்டும். மீதி விஷயங்களை பேசுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். தேவையற்ற சர்ச்சையும் எதை நோக்கி போக வேண்டும் என்று இந்த தமிழ்நாடு விரும்புகிறதோ அதை நோக்கி மட்டும் போங்கள். இங்கே இதை ஒரு பெரிய அரசியல் இருங்க. நான் இல்லை கேளு மாண்பு முன்னாள் முதலமைச்சருக்கும் தெரியும். இந்த ஜீவாதார பிரச்சனையை எப்படி கையாளுவது என்பதை பற்றி மாநில அரசுக்கும் தெரியும். இங்கே என் முன்னால் இருப்பது விதிகளின்படி இந்த பேரவை நடத்த வேண்டும் என்பதில் நான் அக்கறையாக இருக்கிறேன். விதிகளுக்குட்பட்டு அவர் அவசியம் என்று கருதி அந்த பிரச்சனையை எடுத்திருக்கிறேன். அவர் கொடுத்திருக்கிற இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் என்ன குறிப்பிட்டிருக்கிறாரோ அந்த கருத்துக்களை சாதாரணமாக மரபு என்ன என்றால் அதை படித்துவிட்டு இந்த பிரச்சனையை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்து கவனத்தை ஈர்க்கிறேன் என்று சொல்ல அமர்வதுதான் சரி. ஆனால் இதில் நான் பிரச்சனையின் தீவிரம் கருதி நான் அவரை பேச அனுமதித்திருக்கிறேன். மேற்கொண்டு பிரச்சனையை அரசியல் நோக்கத்தில் கொண்டு செல்லாமல் இதில் நீங்கள் குறிப்பிட்டுள்ள இந்த பிரச்சனையை பற்றி மட்டும் படித்துவிட்டு அமருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இல்லை இருங்க, நீங்கள் இருங்க. மாண்பு உறுப்பினர் ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் அதை சொல்லிட்டாங்க. நீங்கள் உட்காருங்க. மாண்பு பேரவைத் தலைவர்கள், இந்த பிரச்சனை தீவிரமான பிரச்சனை என்று நீங்களே சொல்கிறீர்கள். நான் கேட்பதெல்லாம் ஒன்று தான். நாங்கள் தொடர்ந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். காவிரியில் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக கர்நாடக அரசு தொடர்ந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்குறாங்க. ஏன் தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதை தவிர்க்கின்றது என்பதுதான் எங்களுடைய கேள்வி.